இந்த நாள் நமக்கு ஒரு பொன்னாளாக நன்னாளாக அமைந்திருக்கு. ஏன்னா காலையில் நம்ம வந்த உடனே ஐயா வந்து நம்ம பூர்ணகும்ப மரியாதையோட கூப்பிட்டாரு. அடியார்களை எப்படி வரவேற்கணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நல்லா தெரிஞ்சு, அதனால பூர்ணகும்ப மரியாதை வைத்து நம்ம அந்த ஒரு சின்ன கிராமம், இந்த கிராமத்துல இந்த அளவுக்கு அடியார்களை வரவேற்று உபசரிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு மனதுல பெருமானோட பெருங்கருணையினால தோன்றி, அது மட்டும் இல்லாம அடியார்களுக்கெல்லாம் வந்து பாத பூசை பண்ணி தான் கூப்பிடுவேன், நீங்க எல்லாம் பேருந்து வந்து இறங்கணும்னு எனக்கு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, வந்த உடனே நம்மளுக்கு திருக்கல்யாண காட்சி, அம்மையப்பரோட அழகான காட்சி அற்புதமா நடத்துனாங்க. மதுரையிலிருந்து ஒரு ஐயா வந்து 2 பேரும் மிக சிறப்பாக நடத்தினாங்க. எல்லாம் உண்மையிலே நம்ம பார்க்கறதுக்கு மிகப்பெரிய கொடுப்பன வேணும், இல்லைன்னா நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுமா? திருக்கல்யாணமும் பார்த்தாச்சு, நம்ம முக்கியமான பதிவுகள்லாம் நம்ம வந்து இன்னைக்கு ஓதிப்போம். இந்த ஊர் வந்து கர்நாடக முத்தம்பட்டி, எங்க அக்கா இருக்காங்கள திரௌபதியாரோட பிறந்த ஊர். இந்த ஊர்ல வந்து எங்க அம்மா மீனாட்சி மனு அப்பா இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். இந்த ஊருக்கு அத்தனை பேருக்கு தெரியும். அவங்க வந்து எல்லாம் அமைதியா இருக்கலாம். அவங்க வந்து இந்த சைவம்னா என்ன, திருமுறைனா என்ன, இது எப்படி நம்ம தீர்க்க வாங்குறது, இது எப்படி நடத்தணும், இது என்ன செய்யணும் அப்படின்னு எதுவுமே தெரியாத காலத்துல 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க இருக்க பெண்களை எல்லாம் அழைத்து போய் அந்த கோயில திருப்பாவை படிக்க வைப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்கதான் இவங்களை எல்லாம் தயார் பண்ணது. அதே போலதான் என்னோட அப்பாவும் ஒரு ஆசிரியர். அவர் வந்து திருவாசகம் தான் படிக்க சொல்லுவாரு. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தாலே பாடப்புத்தகத்தை படிக்கவே சொன்னதில்லை. வந்தாச்சா திருவாசகம் தேடு, திருவாசகம் தான். அதே மாதிரி தான் அவங்களோட அம்மாவும். இங்கிருந்து இந்த முருகன் கோயில் கட்டுறதுக்கு சென்னைக்கு வந்தாங்க. அப்ப நாங்க சென்னையில இருக்கோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி அங்கிருந்து வந்து ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு தைரியமா இங்க இருந்து அங்க வந்து அவங்க பணமெல்லாம் வசூல் பண்ணிட்டு வந்து அந்த திருக்கோயிலை கட்டினாங்க. இன்னைக்கு அந்த கோயில் வந்து திருப்பணி நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி அவங்கெல்லாம் நமக்கு வழிகாட்டியா, நமக்கு முன்னோர்களா அவங்கெல்லாம் இருக்க போய் தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த திருவாசகத்தை கையில் எடுக்கிறோம், நம்ம இன்னைக்கு பாடுறோம், பேசுறோம். இந்த திருவாசகத்தை தினம் கும்புறீங்களேம்மா, முற்றோதல்னு என்னம்மா இதுல இருக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல, சொல்லணும்ல. அதான் மாணிக்க வாசகர் சுத்தமா சொன்னார். மூவே சுற்றம் முரணு நரகிடை ஆளாமேயர் அரசே போற்றி. மூவே சுற்றம் 21 தலைமுறை, 21 தலைமுறையும் நீ ஒரு ஆள் திருவாசகம் பாடுனா மூவே சுற்றம் முரணு நரகிடை, முரண்பட்ட நரகம். அது எப்பன்னா நமக்கு இந்த உடம்பை விட்டுட்டு நம்ம போகும்போது கிடைக்கக்கூடிய அந்த சூக்கும சரீரம், அதுக்கு ஒரு சரீரம் கொடுப்பாங்க, சூக்கசார சரீரம். அது வந்து அந்த வினைகளை, அந்த துன்பத்தெல்லாம் அனுபவிக்கும் இங்க இருக்க இந்த பண்ண வினை. அதனாலதான் மூவேழு சுற்றம். மூவேழு சுற்றம்னா அப்பா தலைமுறையில 7, அம்மாவோட தலைமுறையில 7, நம்மளோட தலைமுறை 7. இப்ப புரியுதா? மூவேழு 21. அப்பா தலைமுறைக்கு 7, அம்மாவோட தலைமுறைக்கு 7, நம்மளோட தலைமுறைக்கு 7. இந்த 21 தலைமுறையும் நரகத்தில் அழுந்தாம காப்பாற்றக்கூடியதான் திருவாசகம். மாணிக்க வாசகர் பெரும் கருணை கொண்டு இந்த உயிர்களெல்லாம் வந்து நரகத்தில் அழுத்தக்கூடாது, இந்த திருவாசகத்தை ஓதி நம்ம வந்து திருவடி அடையணும் அப்படின்னு பெரும் கருணையோட நமக்கு கொடுத்துருக்காரு. அதனாலதான் நமக்கு திருவாசகம் முற்றோதில் வந்து நம்ம நடத்துறோம். ஏதோ வந்தா விளையாட்டா பாடணும் போனோம் இல்லை, அதெல்லாம் நம்ம உணர்ந்து பாடணும். அதெல்லாம் அந்த காலத்திலே உணர்ந்துருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப் வந்துருச்சு, இணையதளத்துல நம்ம எல்லாமே பார்க்கறோம். அப்ப அவங்களுக்கு அந்த வசதி எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்றதே வெளியில தெரியாது. எங்க அப்பா இருக்க வரைக்கும் வெப்பலாண்டீஸ்வரன் கோயில்ல போய் ஒரு கல்வெட்டு போடணும் சிவபுராணம்னு ரொம்ப நாளா
அவங்களுக்கு அந்த வசதிகள்லாம் இல்லை. இப்போ நாம் அதெல்லாம் சொல்லணும் நம்ம குழந்தைங்களுக்கு. நம்ம முன்னோர்கள் இப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்காங்க, அந்த வழியை நம்ம பின்பற்றணும். ஏன்னா இப்போ குழந்தைங்க எல்லாம் வந்து வேற வேற வழியில் போயிட்டு இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே போன் தான், அந்த அந்த வழியிலே போகிறாங்க. அது எப்படி அழைச்சிட்டு போகும் பிள்ளைகளும் நம்ம சொல்ல முடியாது. நாம் வந்து நம்ம குழந்தைங்களை நெறிப்படுத்தணும். அதனால தான் இந்த பாடசாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களை நம்ம பெரியவங்கெல்லாம் நம்ம முடிஞ்சு நம்ம காலமெல்லாம் நம்ம என்ன இதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு திருவாரூரத்தை படிப்பு போய் சேர்ந்துருவோம். இந்த குழந்தைங்களை நெறிப்படுத்துகிறாங்களே, இதுதான் மிகப்பெரிய விஷயம். வளர எதிர்காலம் நம்மளுக்கு. நம்மளாவது கடந்த காலத்தையும் கடந்துட்டோம், இவங்கெல்லாம் எதிர்காலம். இவங்களை தான் நம்ம தயார் பண்ணணும். அந்த ஒரு சிறந்த பணியை வந்து எங்கள் அக்கா வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம உண்மையிலே பாருங்கள். எங்கள் அக்காவும் அதே மாதிரி குமாரேந்திரமாகவும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய இதை இதோட முடிக்கக்கூடாது. இது எல்லாருமே செய்யணும். இவங்க மட்டும் செய்யக்கூடாது, நம்ம மட்டும் செய்யக்கூடாது, எல்லாருமே அதை செய்யணும். குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு நல்லதாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இப்போ சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. அவங்க வீட்டில் அம்மா ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போயிடும், அப்பா ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு அவர் வாட்டு போயிடுவார், அண்ணன் இருந்தானே அவன் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவான், இந்த பாப்பா ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போயிடும். ஃபோனில் என்ன பார்க்குறாங்கன்னு என்ன தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அப்போ நல்ல நெறிப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமையை நம்ம செய்யணும். அதுதான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பிள்ளைகளை நல்லா நெறிப்படுத்தணும். அதெல்லாம் நம்ம சிறப்பாக செய்கிறோம். இந்த நல்ல நாளை வந்து நமக்கு இந்த கருணாகுந்தம்பட்டியில் ஒரு சின்ன கிராமத்தில் இந்தளவுக்கு திருவாசக முற்றோதல் நடத்தணும், திருக்கல்யாணம் நடத்தணும், மக்கள்லாம் வந்து அதை பார்த்து பயன்பெறணும்னு அந்த ஐயா வந்து அவர் கற்பையா போன தடவையுமே அந்த ஐயா வந்து நமக்கு ஏற்பாடு பண்ணார். அதே போல் இந்த தடவையும் நமக்கு மிகச்சிறந்த முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவருக்கும் மற்றும் கலந்து கொண்ட அடியார்கள் மக்களுக்கும் அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனுரை அம்பலவான பெருமான் எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் வருமாறு விண்ணப்பம் வைத்துக் கொண்டு நம்ம வந்து அர்த்தோபதிகத்தை